ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் இட்லி, அதாவது இந்த மாவுலேயே வந்து நீங்கள் இட்லி எல்லாமே செய்கிறதுக்கு தோசை, பணியாரம் எல்லாம் செய்யலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு அளவு சொல்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கூட, அதாவது ஒரு நம்ம ரைஸ் குக்கரோட கப்பில் வந்து அந்த 40 ml இருக்கும் பாருங்கள், அந்த அளவுக்கான அளவு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் வந்துட்டு மீதி ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு இது எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். திருப்பியும் வந்துட்டு மேலே 1/4 கப் அளவுக்கு வந்துட்டு அவல் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு உளுந்தும் வெந்தயமும் எடுத்துக்கலாம் அளவு. இதில் வந்துட்டு நான் இந்த டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். 5 டம்ளர் அளவுக்கு 4 டம்ளர் அரிசி இதுவும். அதில் வந்து 1 டம்ளர் வந்து உளுந்தும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் எடுத்திருக்கேன். ரெண்டையும் நல்லா சுத்தமாக கழுவி ஊற வச்சுருக்கேன். இது ஊற வச்சதுக்கப்புறம் நீங்கள் கழுவக்கூடாது, கழுவிட்டு ஊற வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சிப்போம். ஒரு 3 hours ஊற வச்சுக்கோங்க, 3 மணி நேரம். ஊறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உளுந்தை அரைச்சிப்போம். உளுந்து அரைஞ்ச உடனே உளுந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை அரைச்சிக்குவோம். உளுந்து பாருங்கள் நல்லா புசு புசுன்னு அரைஞ்சிடுச்சு. கையில் எடுக்கும்போதே வந்து உளுந்து வெயிட் இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நல்லா அரைஞ்சிருக்கு, அந்த மாதிரி அரையணும். அரைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைக்கிறோம். அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுக்க வேண்டியதான். டைரெக்டாக இட்லி எப்படி ஊற்றுறோம் அப்படின்னு காட்டுறேன். நான் இன்றைக்கி வந்து தட்டை இட்லியும் மினி இட்லியும் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இட்லி தட்டில் இப்போ தட்டை இட்லியும் மினி இட்லியும் செய்ய போகிறோம். இப்போ நான் வந்து தட்டை இட்லியில் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் நெய்யில் நல்லெண்ணெய் கூட தடவிக்கலாம். நெய் தடவினா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நெய் தடவிட்டோம். இப்போ இதில் வந்துட்டு மாவு வந்து ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. தட்டில் வந்துட்டு ஒரு அரைவாசி ஊற்றினா போதும். ஊற்றி இதில் ஒரு 2.5 கரண்டி, சின்ன இது பாருங்கள், இந்த குழிக்கரண்டி ரொம்ப சின்ன குழிக்கரண்டி, இதில் ஒரு 2.5 ஊற்றுறேன். இதெல்லாம் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை வந்து ஷேக் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா சமமாக பரவிடும். அப்போ அந்த இட்லி எடுத்துட்டு நீங்கள் ஸ்டாண்டில் வச்சுட்டு ஒரு 15 minutes, ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். வெந்துச்சுன்னா உங்களுக்கு தட்டை இட்லி ரெடி. இப்போ பாருங்கள், ஊற்றி வச்சாச்சு. இப்படி இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா அது வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஆயிரும் கீழே. இப்போ இதை வந்து அந்த இதில் வச்சுக்கலாம், ஸ்டாண்டில், இட்லி தட்டு ஸ்டாண்டில். எல்லாம் வரிசையாக 5 தட்டு இருக்குது இந்த ஒரு இதில் வச்சுட்டு, இதை வந்துட்டு நீங்கள் அந்த குண்டால் தண்ணி கொதிச்சிருக்கும் இட்லி பாத்திரத்தில். கொதிச்சதுக்கப்புறமா இதை தூக்கி அதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். கொதிச்சிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு 15 minutes வந்து இதில் வேக வச்சிடுறோம். இது வேகிறதுக்குள்ளார நம்ம மினி இட்லி பிளேட்டில் வந்துட்டு மினி இட்லி ஊற்றிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு, அதுக்கும் நான் நெய் தான் தடவிட்டு மினி இட்லி ஊற்றுறேன். இப்போ ஊற்றியாச்சு. அந்த இட்லியும் வெந்துட்டுருக்கோம். இப்போ அதை பாருங்கள் வெந்துருச்சு. அதை எடுத்து வெளில வச்சுட்டு இதையும் வேக வச்சிடலாம். இப்போ இந்த இட்லி வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுட்டு அந்த மினி இட்லி இதில் அடுக்கிட்டு இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை வேக வச்சிடலாம். அது வெந்துட்டுருக்குது. இப்போ இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி இதே மாவுலேயே நீங்கள் தோசை, பணியாரம் எல்லாமே இதுலேயே செய்யலாம். ஒரு இட்லி பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது வந்து நீங்கள் நைட்டு சுடுறீங்க, மிச்சம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போட்டு டப்பாவில் மூடி வச்சுட்டு காலையில் எடுத்திங்கனாலும் இதே மாதிரி சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஜவ்வரிசி அவல் கலந்துருக்கோம்ல, அது வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இதில் எதுவுமே இந்த சோடா பவுடரு அந்த மாதிரி எதுவுமே போடல. நேச்சுரலாக வெறும் ஜவ்வரிசி, அவல், அரிசி, உளுந்து, வெந்தயம் இதுதான் போட்டிருக்கு. இதுவே வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் இது வந்து இந்த சோடா, உப்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் வந்து அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, போயிடும்.
இந்த மாதிரி நேச்சுரலாக இது பண்ணுறது தான் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து நெக்ஸ்ட் டேவும் இருக்கும். இட்லி பாருங்கள், மினி இட்லியும் நல்லா வந்திருக்கு. நீங்கள் இதில் வந்துட்டு சாம்பார் இட்லி இது வேணால் செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஜவ்வரிசி போடுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்